students. இப்போ இதில் எக்ஸாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.36. A searchlight has a parabolic reflector has a cross section that forms a bowl. அதாவது ஒரு searchlight has a parabolic reflector has a cross section that forms a bowl. bowl மாதிரி ஷேப்பில் இருக்குன்றாங்க. The parabolic bowl is 40 cm wide. பவுல்னால் நிச்சயம் கிண்ணம் மாதிரி. அப்போ அதோட மேலே அந்த வித்தோட லென்த் எவ்வளோன்னு கேட்டால் 40 சென்டிமீட்டர் ஒய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 சென்டிமீட்டர் வித்து. ஹைட் எவ்வளோன்னு கேட்டால் 30 சென்டிமீட்டர் டீப். அண்ட் த பல்ப் இஸ் லொக்கேட்டட் அட் த ஃபோக்கஸ். பல்ப் வந்து எந்த இடத்துல வச்சுருக்காங்க? ஃபோக்கஸ். எப்போவுமே ஃபோக்கஸில் தான் நம்ம என்ன செய்யணும்? லைட் இதெல்லாம் வைக்கணும். அப்போ தான் வந்து எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லைட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லைட்டை வந்து அதிகபட்சம் ரொம்ப தூரம் வந்து நம்ம என்ன செய்யலாம்? சர்ச் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும் எப்போ? பல்பை வந்து நம்ம ஃபோக்கஸில் வச்சா. அப்போ அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ நிச்சயமாக அந்த பல்ப் வந்து இந்த மாதிரி பேரபாலிக் ஷேப்பில் இருக்குது. நம்ம வெர்டெக்ஸை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் டேக் த வெர்டெக்ஸ் டு பி தி ஆரிஜின் அண்ட் டேக் திஸ் ஹரிசாண்டல் as x-axis and take this vertical line through that V as y-axis. Okay. So இந்த பவுலோட width எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் they have given 40 centimeters. அப்போ இந்த பக்கம் ஒரு 20, இந்த பக்கம் ஒரு 20. So we can name this point as A and B. This is in first quadrant, this is in second quadrant. So here x coordinate will be 20, here B ஓட x coordinate will be minus 20. And what about the y coordinate? For both are same. ரெண்டு y coordinate சேம் தான். அதோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30 மீட்டர் டீப்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆழம் எவ்வளோன்னு கேட்டால் 30 மீட்டர். மீட்டரா சென்டிமீட்டரா? ரெண்டுமே சென்டிமீட்டர் தான். ஸோ 30 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இது 30னா இதுவும் 30 தான். ஸோ A is 20, 30 and B is minus 20 and 30. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த பேராபோலா. Here the parabola is open upwards. So solution, parabola is open upwards and you have taken origin to be the vertex. Vertex is the origin. Therefore the equation is x square is equal to 4ay. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா we need a. ஸோ ஏ வேணும்னா ஏதாவது ஒரு டேட்டா கிடைச்சா போதும். நமக்கு ரெண்டு டேட்டா கிடச்சிருக்கு. பேராபோலா மேலே ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ டேக் ஏ. ஏ இஸ் 20, 30 லைஸ் ஆன் திஸ். பேராபோலா மேலே இருக்கிற பாயிண்ட்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு 20 போட்டிங்கன்னா 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு 30. 4ஏவை நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது 400. இது வந்து ஒரு 30. ஸோ யூ கேன் கேன்சல் திஸ். ஸோ உங்களுக்கு 4a எவ்வளோன்னா 40/3 அப்படின்னு கிடைக்கும். therefore the equation வந்து x square is equal to 4ay. அப்போ இங்கே என்ன போட்டுடலாம்? 40/3y அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்படி எழுதினாலும் சரி, கிராஸ் பண்ணி 3x square is equal to 40y அப்படின்னு கூட நீங்கள் எழுதிடலாம். இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், how far from the vertex is the bulb to be placed so that the maximum distance covered. இது ஒரு சர்ச் லைட் தானே, தேடும் விளக்கு தானே. அப்போ வெளிச்சம் வந்து ரொம்ப தூரம் போய் ரொம்ப தூரம் வரைக்கும் வெளிச்சம் தெரியணும்னா நீ வைக்கிற பல்ப் எங்கே இருக்கணும்னா ஃபோக்கஸில் இருக்கணும். அப்போ எங்கேருந்து கேட்குறாங்க? ஃப்ரம் த வெர்டெக்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ ஃப்ரம் த வெர்டெக்ஸ் கரெக்டா? ஃப்ரம் த வெர்டெக்ஸ் முனையிலிருந்து the bulb should be placed. The bulb is to be placed at distance a from புரியுதா? டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? a கேட்டால் அது ஃபோக்கஸில் தான் வச்சாகணும். ஸோ ஏயோட வேல்யூ எவ்வளோ? 4a அப்படிங்கிறது 40/3 அப்படின்னா நீங்கள் ஒரு 4 கட் பண்ணிங்கன்னா எனக்கு 10/3. அப்போ 10/3 centimeter. From the vertex the bulb is to be placed at distance a. கரெக்டா? அதாவது ப்ராக்கெட்டில் எழுதிக்கங்க, that is at the focus. நம்ம எங்கே வைக்கணும்? அதை ஃபோக்கஸில் வைக்கணும். அப்போ தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும். ஓகே, பாய்.